வணக்கம். சற்று முன் அதிரடி உத்தரவு. அரசு ஊழியர்களுக்கு 4வது தவணை டிஏ அரியர் தொகை ஆகஸ்ட் 2026 சார்ந்து புதிய தகவல் குறித்து விவரத்தை பார்க்கலாம். இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய முக்கியமான அறிவிப்பை மாநில அரசு வெளியிட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளன. அகவிலைப்படி என்பது பணவீக்கத்தால் ஏற்படக்கூடிய வாழ்க்கை செலவு அதிகரிப்பை சமநிலைப்படுத்த அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் கூடுதல் தொகை. இது அடிப்படை சம்பளத்தின் சதவீதமாகவே கணக்கீடு செய்யப்படும். பொதுவாக மத்திய அரசு ஊழியர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டிலும் 2 முறை, அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் அகவிலைப்படி உயர்வு அறிவிக்கப்படும். பல நேரங்களில் ஹோலி அல்லது தீபாவளி போன்ற முக்கிய பண்டிகைகளுக்கு முன்பாக அரசு அகவிலைப்படி உயர்வை அறிவித்து ஊழியர்களுக்கு நிதி நிவாரணம் வழங்குவது வழக்கமாக உள்ளது. அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி 3% உயர்த்தப்படும் என்று புதிய அறிவிப்பை மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் வெளியிட்டார். இந்த உயர்வு மூலம் மாநில அரசு ஊழியர்களின் அகவிலைப்படி 58% உயர்கிறது. புதிய அகவிலைப்படி 2026 ஏப்ரல் மாத சம்பளத்தில் கணக்கீடு செய்யப்பட்டு மே மாதத்தில் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டது. இதன் மூலமாக மாநில அரசு ஊழியர்கள் மத்திய அரசு ஊழியர்களைப் போலவே 58% அகவிலைப்படியை பெற்றார்கள். மேலும் 2025 ஜூலை முதல் 2026 மார்ச் மாதம் வரை உள்ள 9 மாதங்களுக்கான அகவிலைப்படி நிலுவைத் தொகை 2026 மே மாதம் முதல் 6 சம தவணைகளில் வழங்கப்படும் என்றும் அரசு தெரிவித்துள்ளது. ஓய்வூதியர்களுக்கும் இந்த அறிவிப்பு பயனளிக்கிறது. ஜனவரி, பிப்ரவரி மாதங்களுக்கு ஓய்வூதியர்கள் தங்களது ஓய்வூதியத்தில் 58% அகவிலைப்படியை பெறுவார்கள் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். இது குறித்து பேசியுள்ள முதலமைச்சர், சமூகத்தினுடைய அனைத்து பிரிவு மக்களின் நலனுக்காக மாநில அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார். விவசாய நல ஆண்டு சார்ந்த அமைச்சரவை கூட்டத்தில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டதாகவும் கூறியிருக்கிறார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். நன்றி.